மை சேனல் ஸ்கிரிப்லிங் டைரி. அடிக்கடி நம்ம சேனல்ல ஒரு கேப் விட்டு வீடியோ போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு ரீசன் வந்து அப்பப்போ எங்க வீட்டுக்கும், எங்க ஃபாதர் இன் லா வீட்டுக்கும் டிராவல் பண்ணுவோம். அதனால என்னால வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் அங்க போறப்பயும் வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். நான் டிராவல் அப்போ யூஸ் பண்ணின ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் பத்தி இந்த வீடியோட லாஸ்ட்ல ஷேர் பண்றேன். நம்ம சேனல்ல ரொம்ப டேஸா நிறைய பேர் கேட்ட என்னோட ரெகுலர் ஹெர்பல் ஹேர் ஆயிலோட வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் போஸ்ட் பண்ண போறேன். ஸோ நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். இன்னைக்கு வீடியோவில் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேர் மாஸ்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சூப்பரான ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் இதோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். நிறைய சேனல்ஸில் வந்து நிறைய ஹேர் பேக்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. நமக்கு எதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஆக்சுவலி ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு சில ஹேர் பேக்ஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணினாலே போதும். ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி செஞ்சிட முடியும். அப்படி தான் நம்ம சேனலில் நான் சொல்கிற ஹேர் பேக்ஸ் எல்லாமே ரொம்ப செலக்டிவாக எஃபெக்டிவாக ஒர்க் ஆகிற ஹேர் பேக்ஸ், ஹேர் ஆயில்ஸ், ஹேர் கேர் இதெல்லாம் தான் ஷேர் பண்றேன். ஓகே, இந்த பியூட்டிஃபுல்லான ஹேர் மாஸ்கை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரே ஒரு சூப்பரான இன்கிரிடியன்ட் கோகனட் தான். இந்த கோகனட் நம்ம ஹேரோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர், அமினோ ஆசிட்ஸ்னு நம்ம ஹேரோட ஹெல்த்துக்கும் ஸ்கேல்போட ஹெல்த்துக்கும் தேவையான எல்லா விதமான எசென்ஷியல் நியூட்ரியன்ஸும் இதில் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஒரு கோகனட் ஃபுல்லாக துருவி எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் ஸ்மால் பீசஸாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். தென் இதில் 1 கிளாஸ் வாட்டரை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோகனட்டை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதை நல்லா ஃபில்டர் பண்ணி கோகனட் மில்கை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு ஒரு கிளாத் யூஸ் பண்ணி கூட நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கோகனட் மில்கை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே ப்ராசஸ். இதை இப்போ ஃப்ரிட்ஜில் நார்மல் கம்பார்ட்மெண்ட்டில் நெக்ஸ்ட் டே வரைக்கும் வச்சிடுறேன். இதில் கோகனட் க்ரீம் தனியாக, வாட்டர் தனியாக பிரிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் டே இப்போ பார்த்தீங்கன்னா கோகனட் க்ரீம் தனியாக மேலே வந்துடும். இப்போ கோகனட் க்ரீம் தனியா, கோகனட் வாட்டர் தனியா எடுத்தாச்சு. நம்ம ஹேர் மாஸ்க்கு க்ரீம் மட்டும் தான் வேணும். ஸோ இதை மட்டும் தனியா எடுத்துக்கிறேன். இந்த கோகனட் மில்க் வாட்டரை வச்சு நம்ம இன்னொரு ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ இந்த கோகனட் க்ரீமை வந்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் லிக்விடாக சேஞ்ச் ஆகும். அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பீட் பண்ணின பிறகு சூப்பராக ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துடுச்சு. இதுதான் நம்மளோட பியூட்டிஃபுல்லான ஹேர் மாஸ்க். இதை டைரெக்டாக ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். மீதி க்ரீம் இருந்தால் ஒரு கண்டெய்னரில் ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாது. இந்த ஹேர் மாஸ்க் நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். ஹேர் அண்ட் ஸ்கேல்பை வந்து டேமேஜ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இதில் லாரிக் ஆசிட் இருக்கிறதுனால டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தால் கூட க்யூர் பண்ணிடும். ஸ்கேல்ப் அண்ட் ஹேரை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுக்கும்.
நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹேர் மாஸ்க். இந்த கோகனட் மில்க் வாட்டரை வந்து வேறு ஹேர் மாஸ்கில் எல்லாத்துலேயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்ச இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் பேக்கை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். பார்க்காதவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஹேர் பேக் பவுடரில் இருந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிறேன். இதில் தேவையான அளவு இந்த கோகனட் மில்க் வாட்டரை வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம செகண்ட் ஹேர் பேக் வந்து இப்போ ரெடி. இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அப்படியே ஊற வச்சுடுங்க. ஊற வச்ச பிறகு நம்ம ஹேர் அண்ட் ஸ்கால்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கோகனட் மில்க் வாட்டரை வந்து டிஃப்ரெண்ட் ஹேர் மாஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபெனுக்ரிக் ஹேர் மாஸ்க் போட்டிருப்போம் இல்லையா, அந்த ஃபெனுக்ரிக் ஹேர் மாஸ்கில் கூட நீங்கள் கர்டுக்கு பதிலாக இந்த கோகனட் வாட்டரை ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கோகனட் க்ரீம் ஹேர் மாஸ்க்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இந்த கோகனட் மில்க்கை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கோகனட் க்ரீம் மாஸ்க்கை வந்து நெக்ஸ்ட் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் 1 வீக் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பியூட்டிஃபுல்லான கோகனட் க்ரீம் ஹேர் மாஸ்க். இப்போ குயிக்காக நான் ட்ராவல் அப்போ யூஸ் பண்ணின ஹேர் கட் ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ்க்கு இந்த லாரியல் பாரிஸோட 6 ஆயில் நரிஷ் ஷாம்பு, சேம் வேரியண்ட்லேயே கண்டிஷ்னர். இதுதான் என்னோட ரெகுலர் ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர். இதுலேயே ஹைலானிக் வேரியண்ட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். பட் ட்ராவல் அப்போ ஹேர் வந்து ட்ரை ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஆயில் மிக்ஸ்டு ஷாம்பு வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு ஹேர் ஆயிலுக்கு நான் இந்த பிளைன் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஆயில் எதுவுமே எடுத்து போக மாட்டேன். ஸோ அங்கே போய் பிளைன் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பேன். மோஸ்ட்லி ட்ராவல் அப்போ அதிகம் ஹேர் வாஷ் பண்ணுறதை வந்து நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா வாட்டர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஃப்ரீக்வெண்ட் ஹேர் வாஷை வந்து நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதையும் ட்ராவல் அப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிடுவேன். ஏன்னா வாட்டர் சேஞ்ச் ஆகிறதுனால கண்டிப்பாக ரியாக்ட் ஆகும். ஸோ ஹேர் மாஸ்க்கையும் நான் அப்ளை பண்ண மாட்டேன். தென் ஹேர் சீரம்க்கு இந்த ப்ளம்மோட சீரம் தான் யூஸ் பண்ணினேன். என்னோடய ஃபேவரட்டான ரெகுலர் ஹேர் சீரம் வந்து இந்த லாரியல் பாரிஸோட சீரம். இது காலி ஆகிடுச்சு. ஸோ ப்ளம்மும் என்னோட ஃபேவரட் பிராண்ட். ஸோ அந்த ப்ளம்மோட சீரம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இந்த தடவை தான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து செப்ரேட்டாக ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஹேர் ஸ்ப்ரேவை வந்து நான் கொண்டு போக மறந்துட்டேன். இல்லைன்னா கண்டிப்பாக ஹேர் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுவேன். தென் இந்த சின்ன சைஸ் பெரிய சைஸ் சீப்பு. அவ்வளோதான் நான் ட்ராவல் அப்போ யூஸ் பண்ணின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஓகே, இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.